வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு ஒரு 3-4 வீடியோக்கு முந்தின வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம இதுக்கு போயிருந்தோம், பட்டுமி போயிருந்தோம். அப்போ நம்ம வந்து காலேஜ் வீடியோ எடுத்து மட்டும் வச்சுருந்தேன். பட் அது போஸ்ட் பண்ணல, அதை எடிட் பண்ணாமல் போஸ்ட் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு. சரி, நிறையா பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க பட்டுமி காலேஜ் போடுங்க, யூனிவர்சிட்டி போடுங்கன்ட்டு. சரி, அதுங்காட்டி தான் இருக்கிற கிளிப்லாம் வச்சு நான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பட் வீடியோலாம் காலேஜ் சூப்பராக இருக்குங்க. நான் நிறையா இடம் கவர் பண்ணியிருக்கேன். பட் ஒரு 2-3 பிளேஸ் மட்டும் அந்த லைப்ரரி சின்ன அது மட்டும் கவர் பண்ணல. இருக்கான்னு பார்க்குறேன். நான் வீடியோ இருந்தேன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். எதுக்கு வளவலன்னு பேசிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க நம்ம முன்னாடி இன்னொரு என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக அந்த ரைட் சைடு ஒரு அந்த கார் நிற்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி ரைட் சைடில் ஒரு இடம் இருக்குது. அது போனால் இன்னொரு என்ட்ரன்ஸு, 2 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இது வந்து பேக்குன்னு சொல்கிற மாதிரி. இது வந்து ஹாஸ்பிட்டலில் கூட அட்டாச்சுங்க. இந்த சைடு பாருங்கள், எமர்ஜென்சி இதுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஹாஸ்பிட்டல் பில்டிங்கு. நம்ம அந்த சைடு போனோம்னா காலேஜ் பில்டிங்கு. இருங்க, நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெளியே என்னென்ன இருக்குது, என்ன எப்படி எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம உள்ள கேம்பஸ்குள்ளே போவோம். இது வந்து இதுதான் அவங்க ஹாஸ்பிட்டல். இது அங்கே மெடினா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பட்டுமி இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியோட ஹாஸ்பிட்டல் டைப்பில் இருக்குது. பக்கத்துலேயே ஒரே கேம்பஸ்குள்ளே தாங்க இருக்குது. இது வந்து ஹாஸ்பிட்டல் பில்டிங்கு. இதுதாங்க நான் சொன்னது இன்னொரு என்ட்ரன்ஸு. அதாவது நான் இந்த ஓபி பேஷண்ட்டில் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற இடம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸு அந்த சைடெலாம், இப்போ நம்ம வந்தோம் பார்த்தீங்களா, அந்த சைடெலாம் அவங்க யூஸ் பண்ணுற இடம். இந்த வழி அது. இதுதாங்க ஹாஸ்பிட்டல். இது பார்த்திங்கன்னா இதுதாங்க என்ட்ரன்ஸு, காலேஜோட மெயின் என்ட்ரன்ஸு. பட்டுமி இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி, பிஏயு அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்மில் எல்லாம் சொல்லுவாங்க. இதை வெளியே கேம்பஸ்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதாங்க இந்த யூனிவர்சிட்டி, நம்ம பட்டுமி யூனிவர்சிட்டி. இது பேக் சைடு. பக்கத்தில் நமக்கு எந்த கேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, பக்கத்தில் நம்ம ஃப்ளாட் எந்த இது யூஸாக இருக்கோ பக்கத்தில் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த கேட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யாரும் இது சொல்லலாம் மாட்டாங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இது பஸ் ஸ்டாப் பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து ஒரே இது தாங்க இந்த ஹாஸ்பிட்டல். இதெல்லாம் இதுதாங்க ஆக்சுவலாக நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து யூனிவர்சிட்டிக்குள்ள உள்ள வர்றது. சூப்பராக இருக்குங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு வைபாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த குறை சொல்கிற அளவுக்கு இது இருக்காது. ஆக்சுவலாக நம்ம கார்டு கொடுத்துருவாங்க. யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. எல்லா பக்கம் அப்படி தானே அப்ராடில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், எல்லாம் வடக்கு தான், எல்லாம் இந்தியன்ஸ் தான். நிறையா பேர் கேட்டாங்க இந்தியன்ஸு தமிழ் எல்லாம் இருக்காங்களா அப்படி இப்படின்ட்டு. நீங்கள் எதுக்கும் ஃபீலே பண்ண வேணாம். நிறையா பேர் இருக்காங்க. எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருக்காங்க. என்னோடய ஜூனியர்ஸும் நிறையா யூனிவர்சிட்டியில் இருக்காங்க. பிரச்சனை இல்லை. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. டேரெக்டாக மேலே தான் கிளாஸ் ரூமு, லைப்ரரி வீடியோ இருக்குங்க. நான் உங்களுக்கு இதுலேயே அட்டாச் பண்ணுற பாருங்கள். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரு, லெக்சர் ஹாலு எல்லாமே இங்கே தாங்க இருக்கும். இதோ தனியாக ஒரு இதுக்கு போர்டு மாதிரி போட்டுருவாங்க. உங்களுக்கு மெயில் வந்துடும். இந்த ரூம் நம்பரில் இந்த சப்ஜெக்ட்டு உங்களுக்கு கிளாஸு இதை போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெயில் வந்துடும். இது செமினார் ரூமு. ஸோ எல்லா ரூமும் நம்ம படிக்கிறப்ப எல்லா ரூமும் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. யாரும் எதுவும் சொல்லலாம் மாட்டாங்க. இந்த ரூமில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். தனித்தனியாக சேர் போட்டு இந்த சைடு முன்னாடி ப்ரொஜெக்டர் இருக்கும். ஸ்டாஃப் நிற்பாங்க, டாக்டர்ஸ் நிற்பாங்க நடத்துறது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நான் கேம்பஸ் இது மட்டும் நான் சொல்கிறேன். எல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எல்லா பக்கம் நம்ம ஊர் மாதிரியே தாங்க. பட் அங்கே வந்து ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. அந்த டைமிங் ஆயிடுச்சுன்னா, எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டு மறுபடியும் வேறு வாங்கி வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுதாங்க கிளாஸ் ரூம். அது வந்து செமினார் ரூமு, இது வந்து கிளாஸ் ரூம். நீங்கள் உங்கள் லேப்டாப்பு ஐபேட்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நீங்களே அங்கே இதெல்லாம் இருக்கும், வயர்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒயர் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எந்த ஒயர் ஜாயிண்ட் அட்டாச் ஆகுதோ அதை யூஸ் பண்ணி செமினார் அந்த இதெல்லாம் கொடுத்துக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா அனாட்டமி. இதுக்கு ஃபஸ்ட் இயர் நம்ம படிப்போம் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும், கிட்டு அந்த இதெல்லாம் எல்லா கிட்டுமே இருக்கும். ஸ்டிச் பண்ணுற கிட்டு, அனாட்டமி, அது இது எல்லாமே இருக்கும். நீங்கள் பாட்டு பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். யாரும் இது கேட்க மாட்டாங்க. ஒரு கேபினாக விட்டுருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்கள் குரூப் மட்டும் போய் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கேபின் தனியாகவே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி. இது வந்து பேக் டோருங்க. சொன்னல இந்த கார்டு இப்போ வந்து ஜூனியர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கங்காட்டி கார்டு வைக்க ஆன் பண்ணலிங்க. ஏன்னா அவங்களுக்கு கார்டு இருக்காது. ஸோ இன்விடேஷன் லெட்டர் மட்டும் தான் இருக்கும். அதுங்காட்டி இது வந்து பேக் டோருங்க. பேக் என்ட்ரன்ஸ் அப்படி இந்த மாதிரி.
இந்த இடம் தாங்க சூப்பராக இருக்கும், பார்த்ததுலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே ஃபுல்லாக அங்கே அந்த டென்ட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கீழே சேர் போட்டுருவாங்க, உட்காந்து படிச்சுக்கலாம், ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம் பிரேக் டைமில். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அங்கே அப்படியே ஸ்ட்ரிக்டாலாம் எதுவுமே இல்லைங்க, எல்லாம் நம்மளை ஃப்ரீயாக விட்ருவாங்க. அந்த படித்து அந்த சப்ஜெக்ட் மட்டும் பாஸ் ஆனால் போதும். வாலிபால் கோர்ட்டு இந்த இடம் தாங்க சொன்னேன். இங்கே நீங்கள் வந்து சேர் போட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏதோ கேன்டீன்லாம் சம்திங் கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க, கொண்டு வந்துட்டா சூப்பராக இருக்குங்க. காஃபி வாங்கிட்டு இங்கே உட்காந்துக்கலாம் பிரேக் டைமில், சூப்பராக இருக்கும். இதுதாங்க பேக் என்ட்ரன்ஸ். நம்ம சொன்னோம்ல, நம்மளுக்கு எந்த என்ட்ரன்ஸ் நம்ம ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் இதாக இருக்கோ அந்த சைடு எதுக்கு நம்ம போகிறோமோ அது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் இது தான் வரணும் போகணும் அப்படின்ட்டுலாம். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் போயிட்டு வரக்கு எல்லாம். இதோ தாங்க சொன்னேன், இந்த இடத்துல தான் கார்டு வைக்கிறது. கார்டு வச்சுட்டு நம்ம எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு பில்டிங் கிளாஸ் ரூமு, அந்த இது இந்த தனி வாஷ்ரூம், வேறு ஒரு பில்டிங்க்கும் வாஷ்ரூம் அது இதெல்லாம் தனியாக இருக்குங்க. நான் அதெல்லாம் காமிக்கல உங்ககிட்ட, சரி எதுக்கு அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இது அந்த செமினார் ரூம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சைடுங்க. அப்படியே இதோ நம்ம இந்த வழியாக தான் உள்ளே போனோம், அந்த சைடும் வெளியே வரலாம். இதுதான் லைப்ரரி வீடியோலின்ட்டு இருந்தேன் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் புக்கெல்லாம் எதுவுமே வாங்க தேவையில்லைங்க, அங்கே எடுத்து படிச்சுட்டு ரிட்டன் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம். நோட்ஸ் எடுத்துகிட்டு, கண்டிப்பாக நோட்ஸ் எடுப்போம். ஸோ ஈஸியாக ஆக்சஸாக இருக்கும். பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கிட்ட இருந்த வீடியோ கிளிப்பு எல்லாத்தையுமே, அதாவது எல்லா பக்கம் கவர் பண்ணிட்டேன். லைப்ரரி இல்லைன்னு சொன்னேன், லைப்ரரி வீடியோலாம் இருக்குது, எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இன்னும் எதுனா வீடியோ உங்களுக்கு வேணும், எதுனா இந்த காலேஜ் பற்றி எதுனா தெரியணும் அப்படின்னா கமெண்ட் போடுங்க, நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு செய்ய பாய்.